கரங்களில் அர்ப்பணித்து இந்த திருமண நிச்சயதார்த்த விழாவை நிகழ்ச்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தொடங்குகிற திருமண வாழ்வை அருட்சாதன கொண்டாட்டத்திற்கு நல்ல முறையில் இவர்கள் தங்களையே தயாரிப்பதற்காக இறைவன் அருள் புரியுமாறு ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இந்த வேளையில் நாம் அனைவரும் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கிறோம். தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு என்றும் இருக்க ஜெபிப்போம். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, ஏகோ தாரும் தேவா. இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசிப்போம். ஒரு நாள் ஆபிரகாம் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அவ்வாறே அவ்வேலைக்காரரும் தம் தலைவர் ஆபிரகாமின் துடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமணம் என்னும் தூய அருள் சாதனத்தின் வழியாக வருங்காலத்தில் புதிய கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக நம் மக்கள் தங்கள் ஒப்புதலை தரப்போகிறார்கள். இவருடைய இரு குடும்பத்தாரும் பெரியோர்களும் இந்த ஏற்பாட்டிற்கு சான்று பகர கூடியிருக்கிறார்கள். இச்சடங்குகளால் இவர்கள் இருவரும் ஒருவரை கண்டு அறிமுகமாகி இறைவனுடைய அருளை நிறைவாக பெற தங்களை தயாரிப்பு செய்கிறார்கள். எனவே இவர்கள் இன்று முதல் நாங்கள் பெறவிருக்கும் அருள் சாதனத்தில் இல்லற நிலைக்கும் தங்களை தக்கவாறு தயார் செய்ய இறைவனுடைய உதவியை வேண்டுவோம். அன்பு மக்களே, வெளி ஆடம்பரங்களை விட ஆன்ம ஆயத்தமே முக்கியம் என கருதுங்கள். திருமண அருள் சாதனத்தின் ஒரு பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபத்தாலும் இறை அருளாலும் நீங்கள் வழிநடத்தப்பட உங்களுக்காக இறைவனுடைய அருளை வேண்டுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் அன்புணரை வானக தந்தையே,
உலக மாந்தர் அளவற்ற உமது அன்பின் மேன்மையை கண்டு உணருமாறு உம்முடைய திருமகனை மனிதனாக உலகிற்கு அனுப்பினீர்கள். அவ்வாறே நாங்களும் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள் எண்ணங்களை சொல் செயல் சடங்கு வழியாக வெளிப்படுத்த வேண்டுமென விளைகின்றேன். இதோ இங்கு நிற்கின்ற இவ்விருவரும் டிராவிட், ரோஷினி திருமண அருள் சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ நம் இசைவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமான இந்த பொருட்களை நிறைவாக ஆசீர்வதித்தரணும். இவர்கள் தங்கள் விருப்பத்தில் உறுதியாக நிலைத்து நின்று இத்திருவருட் சாதனத்தை பெறத்தக்க ஆயத்தம் செய்வார்களா? எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக இவர்களையும் இந்த அடையாள பொருட்களையும் ஆசீர்வதிக்கும். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தனுடன் ஆகும். அருள் நிறைந்த பலியே வாழ்கிற ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவழியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் பாதுகாவலராம் புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலம் தரும் புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை வேண்டலுக்கு நாம் செவிப்படுத்தலாம். இப்பொழுது இந்த நிச்சயார்த்த விழாவினுடைய மைய நிகழ்வாகிய முக்கிய நிகழ்வாகிய மோதிரம் அணிவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது மணமகன் மணப்பெண் மணமகன் அமல் டிராவிட் அவர்கள் மணப்பெண் ரோஷினிக்கு இப்பொழுது நிச்சயதார்த்தத்தின் அடையாளமாக இந்த மோதிரத்தை அணிவிக்கிறார். முடிஞ்சோட நிறைய நேரம் இருக்கு. இப்ப ரோஷினி மாப்பிள்ளை டிராவிட்டுக்கு மோதிரம் அணிவிக்கிறார். கடவுள் இருப்பினான்.